நான் என்னுடைய பார்ட்னர் மேலே அளவுக்கு அதிகமான அன்பை வச்சுருக்கேன். அதே சேம் டைம் என் பார்ட்னரும் என் மேலே அளவுக்கு அதிகமான அன்பை வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பட் நவுடேஸில் ஒரு தேர்ட் பர்சன்னால் எங்கள் 2 பேருக்கும் இடையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. இது எல்லாம் சரி ஆகிடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்ட் பர்சன் எங்கள் லைஃப்பை விட்டு வெளியில் போய் நாங்கள் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஸாக நல்ல ரிலேஷன்ஷிப்பில் பழைய மாதிரி நிம்மதியாக வாழ மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும். அண்ட் தென் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு பிடிச்ச என்னுடைய ட்ரீம் பிஸ்னஸ் தான். ஸோ நல்லாவே போய்ட்டுருந்தது. ஒரு பீரியடில் ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே எடுத்தேன். அந்த பார்ட்னர்னாலேயே என்னோடய பிஸ்னஸ் இப்போது லாஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த ஒரு பர்சனை என்னுடைய பிஸ்னஸ்குள்ளே விட்டதுனால இப்போது என்னுடைய பிஸ்னஸ் ஏரியா மொத்தமுமாக பார்த்திங்கன்னா என் கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு மன நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. அப்படிங்கிறவங்களுக்காகவும் என்னுடைய ஜாபில் நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட எனக்கு சேர வேண்டிய கிரெடிட்ஸ் எல்லாமே வேறு ஒரு நபர் மேனிப்புலேட் பண்ணி அதை தட்டி பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு பர்சன்னால் தான் எனக்கு வர வேண்டிய கிரெடிட்ஸ் கிடைக்காமலேயே போயிட்டுருக்கு. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இருக்க இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ரொம்ப முக்கியமான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னோட லைஃப் எனக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. எப்போ நான் 3வது தரப்பு மக்களை உள்ளே விட்டனோ அவங்கனால தான் என்னுடைய லைஃப்பில் நிறைய ட்ராஜடி இருக்குது. அப்போது அதை சரி செஞ்சால் லைஃப் நல்லா ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறவங்க நிறைய பேர் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகும், அந்த தேர்ட் பர்சன் விலகி என்னோடய லைஃப்பில் ஒரு ஒளியை நான் பார்க்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் இந்த மெத்தடை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே 100% பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் முழு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தடை என் கூடவே சேர்ந்து இப்போவே கைடட் மேனிஃபெஸ்டேஷனாக என் கூட ஃபாலோ பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ கூடவே சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெளியில் இருக்கீங்க, வீட்டுக்கு வெளியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீட்டுக்கு போயிட்டு கம்ஃபர்டபுளாக குளிச்சுட்டு கம்ஃபர்டபுளாக பெட்டில் வந்து படுத்துக்கோங்க. ஓகேங்களா? மொபைலில் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்களை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மொபைலை கீழே வச்சுடுங்க. இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு மொபைலை கீழே வச்சுடுங்க. நான் இப்போது இந்த வீடியோ மூலமாகவே நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? கம்ஃபர்டபுளாக படுத்திருப்பீங்க, இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, காதில் இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, மொபைலை கீழே வச்சுருப்பீங்க. கண்களை ரிலாக்ஸ்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 10 டைம்ஸ் 10 தடவை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்சை பொறுமையாக உள்ள இழுத்து பொறுமையாக வெளியில் விடுங்க. 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 இப்போது மொபைலை கையில் எடுங்க. கையில் எடுத்து கண்களை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பிக்சரை கவனிங்க. எஸ், ஆந்தையுடைய கண்கள்.
ஆந்தையுடைய கண்களை 3 நிமிடத்திற்கு உற்று நோக்கி கவனிங்க. உங்கள் கவனம் வேறு எங்கேயும் திசை மாறி போகக்கூடாது. ஆந்தையுடைய கண்களை 3 நிமிடத்திற்கு உற்று நோக்கி கவனிங்க. நெகட்டிவான தேவையில்லாத மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறதுக்கான மிக முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் ஆந்தையுடைய பார்வை. இந்த பார்வையை 3 நிமிடத்திற்கு உற்று நோக்கி கவனிங்க. என் வார்த்தைகளை லிசன் பண்ணிக்கிட்டே உற்று நோக்கி கவனிங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி நீங்கள் நிம்மதியாக இருக்கிறத மட்டும் காட்சிப்படுத்துதல் பண்ணுங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத மாதிரியும் நீங்கள் நிம்மதியாக வாழுற மாதிரியும் காட்சிப்படுத்துதல் பண்ணுங்க. ரிலாக்ஸ்டாக கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மொபைலை கீழே வச்சுடுங்க. கண்களை க்ளோஸ் பண்ணி நீங்கள் நிம்மதியாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட வாழறத காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்ல முறையில் ஹெல்தியாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறதா காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள். நீங்கள் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு நிறைவாக கிடைக்கிறத காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கள். இந்த மெத்தடை தொடர்ந்து 7 நாட்களுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இடையில் ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மெத்தடை முதல் நாள் எப்போ எத்தனை மணிக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதே பேட்டர்ன் மாறாமல் 7 நாளும் அதே நேரத்துக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா எனர்ஜி சைக்கிள் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் மறுபடியும் நாம் ரீகனெக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஸோ 7 நாட்களுக்கு நேரம் மாறாமல் முழு மனதார முழு திருப்திகரத்தோடு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் நிச்சயமாக உங்களுக்கு 100% இல்லை 200% பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கையே இல்லை ஜஸ்ட் லைக் தட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மெத்தட் எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இந்த மெத்தட் முழு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும்.
நான் பாசிட்டிவாக இல்லை, நான் நெகட்டிவாக இருக்கேன், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இப்போது நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்போ வருதோ அப்போது நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதுவும் நேற்று பாசிட்டிவாக இருந்தேன், இன்றைக்கி நான் நெகட்டிவ் ஆகிட்டேன் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ண முடியாது. ரெகுலராக 21 நாள்ல இருந்து 48 நாள் யார் ஒருத்தங்க பாசிட்டிவிட்டியை நிலையாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது 100% ஷுவராக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போன்ற ஏதாவது கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.